இன்றைக்கி நம்ம இந்த வகுப்பறையில் இந்த முழுக்களுடைய பண்புகளில் மூணாவது பண்பாகிய சேர்ப்பு பண்பை பற்றி நாம் இந்த நாட்களில் பார்க்க போகிறோம். சேர்ப்பு பண்பு, சேர்ப்பு பண்பு ஆங்கிலத்தில் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த சேர்ப்பு பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி சேர்ப்பு பண்புனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏற்கனவே வந்து அடைவு பண்பு பார்த்தோம், பரிமாற்று பண்பு பார்த்தோம். அடைவு பண்புங்கிறது ரெண்டையும் கூட்டி ஒரு ஆன்சர் கிடைக்குங்கிறத பார்த்தோம். பரிமாற்று பண்புனா ரெண்டு பேருக்கு உள்ளே நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த சேர்ப்பு பண்பு வந்து 3 பேருக்குள்ளே நடக்கக்கூடியது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன இது மாத்திரம் சொல்லித்தரேன். இந்த சேர்ப்பு பண்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேர்ப்பு இது வந்து ஒரு ரெட்டை கொம்பு வருது பார்த்தீங்களா, இந்த ரெட்டை சுழி. சரியா? இதை என்ன வச்சுக்கலாம்னாக்கி ப்ராக்கெட் மாதிரி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரியா? ப்ராக்கெட் மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், இதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்தாப்புல இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கி இதை அப்படி ஒரு மிரர் ஆப்ஷன் மாதிரி போட்டிங்கன்னாக்கி 3 மாதிரி தெரியும். இதில் ஒரு சின்ன கோடு போட்டாச்சுன்னா 3 மாதிரி தெரியும். சரியா? இதை எதுக்காக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கி 3 பேருக்கு நடுவில் நடக்கக்கூடியதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிதானா? அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கூட்டல் எப்படி இந்த பண்புல நிறைவு செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி ஏ கூட்டல் பி கூட்டல் சி, சரியா, ஈக்குவல் டு ஏ கூட்டல் பி கூட்டல் சி. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிடுவோம், இங்கே லாஸ்ட் 2 எடுத்துக்கிடுவோம், இங்கே வந்து ஃபஸ்ட்டு 2 கூட்டும். சரியா? இது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. இதில் வந்து ப்ராக்கெட் இந்த சேர்ப்பு பண்பில் இந்த இருக்கக்கூடிய ரெட்டை கொம்பு வந்து ஒரு ப்ராக்கெட் மாதிரி வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. அதே மாதிரி இதை அப்படி மாற்றி போட்டிங்கன்னா 3ஆம் நம்பர் மாதிரி வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த 2 இருந்ததுன்னா நம்ம இது 3 நம்பர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ப்ராக்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு 2 வேணாலும் இங்கே போட்டுக்கலாம், கடைசி 2 அங்கே வேணாலும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சரிதானா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுக்குறோம். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏக்கு பதில் 3 கொடுத்துக்கிடுதேன், பிக்கு பதில் 2 கொடுத்துக்கிடுதேன், சிக்கு பதில் 1 கொடுத்துக்கிடுதேன். இங்கேயும் அதே மாதிரி தான். சரியா? டைரக்ஷன் எல்லாம் மாறலை, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து எது அடைப்புக்குறிக்கில் போட்டிருக்கோம் அதை தான் முதல்ல செய்வோம். சரிதானா? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் தானே. முதல்ல என்னது, அடைப்பு குறியை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 3 கூட்டல் 2ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா எத்தனை, 3. அதே மாதிரி 3ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா எத்தனை, 5. 5 கூட 1 கூட்டணும், இது 6, இதுவும் 6. இப்போ பார்த்தீங்கன்னா 2 என்ன இருக்குது, சமமாக இருக்குது. அப்படி தானே? எப்படி மாற்றி கூட்டினாலும் எப்படி இருக்குது, இது வந்து சமமாக இருக்குது. அப்போ இந்த சேர்ப்பு பண்பு வந்து இந்த கூட்டலில் வந்து என்ன செய்கிறது அப்படின்னாக்கி நிறைவு செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியா? அப்போ இதே காரியம் கழித்தலில் இது நிறைவு செய்கிறதா அப்படின்னு பார்க்கணும். கழித்தலில் இது நிறைவு செய்கிறதா அப்படின்னு பார்க்கணும். கழித்தல் என்ன எப்படி பண்ணணும், இதே மாதிரி தான், ஏ கழித்தல் பி கழித்தல் சி ஈக்குவல் டு ஏ கழித்தல் பி கழித்தல் சி. இப்போ அதே மாதிரி தான் இதை ஃபஸ்ட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம், இதை இங்கே கடைசியில் வேணாலும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்பர் எடுத்துக்கிடுவோமா, 3 கழித்தல் 2 கழித்தல் 1, 3 கழித்தல் 2 கழித்தல் 1. சரியா? இந்த ப்ராக்கெட்டை மாத்திரம் நம்ம கரெக்டாக செய்யும். சரியா? முதல்ல அடைப்புக்குறியை தான் செய்யணும். அப்போ அடைப்புக்குறியை செய்யும்போது 3லேருந்து 2 கழிக்கும்போது என்னது வரும், 1 கழித்தல் 1. அப்படி தானே? இங்கே 3 அப்படியே வச்சுக்கிடுங்க. 2லேருந்து 1 கழிச்சோம்னா எத்தனை கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1 கழிச்சோம்னா என்னது, 0. 3லேருந்து 1 கழிச்சோம்னா என்னது, 2. இது 2 சமமா கிடையாது, சமம் கிடையாது. அப்போ இது என்ன செய்யுது, நாட் ஈக்குவல் டு, இது வந்து என்ன செய்யாது, இந்த பண்பை வந்து என்ன செய்யாது, நிறைவு செய்யாது. முழுக்களுடைய பண்புகளில் சேர்ப்பு பண்புல இந்த கழித்தல் பண்பானது என்ன செய்யாது, இதை வந்து நிறைவு செய்யாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இது வந்து பெருக்கல்ல எப்படி அப்படின்னு பார்க்கணும். பெருக்கல்ல இது நிறைவு செய்தா அப்படின்னு பார்க்கணும். ஏ பெருக்கல் பி பெருக்கல் சி ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி பெருக்கல் சி. சரியா? ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிடுங்க, இங்கே கடைசி 2 எடுத்துக்கிடுங்க.
நம்பர் அதே மாதிரி போட்டுக்கிடுவோம். சரியா? 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1 ஈக்குவல் டு 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1. சரியா? இந்த கடைசியில் போட்டுக்கிடும், இது இங்கே போட்டுக்கிடும். 3 2 பெருக்கினீங்கன்னா 6. சரியா? 1 இங்கே என்ன இருக்குது? 3 அப்படி இருக்குது. 2 1 பெருக்கணும்னா என்ன? 2. சரியா? இப்போ இதை பெருக்கினீங்கன்னா 6 1 பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். 3 2 பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். அப்போ இந்த பண்பு என்ன செய்கிறது? நிறைவு செய்கிறது. பெருக்கல்ல என்ன செய்கிறது? இந்த சேர்ப்பு பண்பானது என்ன செய்கிறது? நிறைவு செய்கிறது. சரி, இப்போ இதில் வகுத்தல் எப்படி இந்த பண்பை வந்து நிறைவு செய்தான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? வகுத்தலில் இந்த பண்பு நிறைவு செய்கிறதான்னு பார்க்கணும். சரியா? ஏ வகுத்தல் பி வகுத்தல் சி ஈக்குவல் டு அடுத்து என்ன பண்ணலாம்? ஏ வகுத்தல் பி வகுத்தல் சி. சரியா? இங்கே ஃபஸ்ட் 2 எடுத்துக்கிட்டோம், இதை லாஸ்ட் 2 எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கி அடுத்து இந்த நம்பர் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி ஒரு 2 நம்பராக 3 நம்பராக போட்டுக்கிடுவோம். சரியா? என்ன நம்பர்லாம் எடுத்துக்கிடுவோம்னாக்கி 18 எடுத்துக்கிடுவோம் ஏக்கு பதில். சரியா? கொஞ்சம் வகுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் அந்த நம்பர் எடுத்துக்கிட்டேன். அடுத்தாப்பில் பிக்கு பதில் 6 எடுத்துக்கிட்டேன், சிக்கு பதில் 2 எடுத்துக்கிட்டேன். சரியா? அதே மாதிரி தான் 18 வகுத்தல் 6 வகுத்தல் 2. சரியா? இந்த ப்ராக்கெட் எப்படி போட்டு விடுங்க, இங்கே எப்படி போட்டு விடுங்க. 18 6ஆல் வகுக்கணும். சரியா? 18 6ஆல் வகுக்கணும், வகுத்தல் 2. 18 இங்கே அப்படி வச்சுக்கிடுங்க, இங்கே 6 2ஆல் வகுக்கணும். சரியா? 1 6 6 3 6 18, 1 6 6 1 2 2 3 2 6. சரியா? அப்போ 3 வகுத்தல் 2 அப்படின்னாக்கி 3/2 இங்கே ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 18 வகுத்தல் 3 3 மாத்திரம்தான் இருக்குது. அப்போ 1 3 3 6 3 18. 6 ஈக்குவல் டு 3/2 சமமா? சமமா? சமம் கிடையாது. சரியா? அப்போ என்ன செய்யலைன்னாக்கி இந்த சேர்ப்பு பண்பு வந்து வகுத்தலில் என்ன செய்யலை? நிறைவு செய்யவில்லை. சரியா? அப்போ நாட் ஈக்குவல் டு இந்த பண்பு என்ன செய்யலை? நிறைவு செய்யவில்லை. சரிதானா? இது நம்ம தெரிஞ்சுருக்கணும். இந்த மாதிரி சின்ன நம்பர் போட்டிங்கனாக்கி உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஒன்றும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம இந்த 4 அடிப்படை செயல்பாடுகளையும் இப்படி நம்பரை அப்ளை பண்ணி நம்ம செய்யும்போது என்ன கிடச்சிரும்? நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதை வச்சுட்டு நம்ம வந்து சேர்ப்பு பண்பு நிறைவு செய்கிறதா செய்யவில்லையாண்டு நம்ம வந்து பார்த்துடலாம். சரிதானா? தேங்க்யூ. எத்தனை நிமிஷம் யாருது? 7 நிமிஷம்.